பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 6,14,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளிலிருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில் அணைகளிலிருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாயில்கள் மற்றும் வடிகால்களில் 5955 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1161 தூர்வாரும் பணிகள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மாநிலத்தின் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்திக்கான இலக்குகளை அடைவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்க இயலும். கால்நடை பராமரிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நிலையான வாழ்வாதாரம் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பை அளித்து கிராமப்புற பொருளாதாரத்தின் சிறப்பு அங்கமாக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்தினை உறுதி செய்வதில் கால்நடை பராமரிப்புத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. எருமை இனப்பெருக்க திறனை மேம்படுத்துதல். 1000 எருமை கிடரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க மொத்தம் 2,04,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடைகளின் மறுமலர்ச்சி. தமிழ்நாட்டில் 1,52,000 காங்கேயம், 14,000 புலிக்குளம், 42,000 உம்பலச்சேரி, 55,000 பர்கூர், 20,000 தோடா எருமைகள் என பாரம்பரிய கால்நடை இணையங்கள் தனிநபர்களின் உள்ளன. அவற்றில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சொந்தமான 5,000 உள்நாட்டு கால்நடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் கால்நடை பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கென 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களது கால்நடை சார்ந்த தயாரிப்புகளை விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற அரசு முகமைகளுடன் உரிய ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பால்வளம். தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் சுமார் 4.7% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் மாநிலத்தின் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு 407 கிராம் என உள்ளதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் பால்வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைத்தல். குறு மற்றும் சிறு பால் உற்பத்தியாளர்களிடையே பால் பண்ணை தொழில் முனைவை ஊக்குவித்து நிலையான வருவாயை உறுதி செய்யும் நோக்கில் தலா 5 கால்நடைகள் 3+2 மாதிரி கொண்ட 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்கும் இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும். மீதமுள்ள திட்ட செலவிற்கு குறைந்த வட்டியில் நிறுவன கடன் உதவி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். இம்முயற்சினால் பால் உற்பத்தியை அதிகரிப்பதோடு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குறிப்பாக மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு பால் பண்ணைகள். பால் உற்பத்தியாளருக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும்
5000 சிறிய பால் பண்ணை அலகுகளை நிறுவுவதற்காக 4% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த சிறு பால் பண்ணைகள் திட்டத்தில் தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் 2026-27 ஆண்டில் 4,19 லட்சம் ரூபாய் நிதியில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கால்நடை தீவனத்தை மானிய விலையில் வழங்குதல். பால் உற்பத்தி செலவை குறைத்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தரமான சமசீர் கால்நடை தீவனம் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் மானியத்தில் ஒரு கால்நடைக்கு 3 கிலோ வீதம் 300 நாட்களுக்கு வழங்கப்படும். இத்திட்டம் அறிவியல் சார்ந்த தீவன மேலாண்மை முறைகளை ஊக்குவித்து பால் உற்பத்தி திறனை உயர்த்துவதுடன் பால் உற்பத்தியாளர் வருவாயையும் மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானிய விலையில் தாது உப்பு கலவை வழங்குதல். ஆரோக்கியமான கிடரி கன்றுகள் எதிர்கால பால் உற்பத்திக்கான அடித்தளமாகும். கறவை மாடுகளின் வளர்ச்சி, இனப்பெருக்க திறன் மற்றும் வாழ்நாள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 50,000 கிடரி கன்றுகளுக்கு 50% மானியத்தில் தாது உப்பு கலவை ஓராண்டிற்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 2,76,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மீன் வளம் மற்றும் மீனவர் நலம். தமிழ்நாட்டின் கிராமப்புறம் பொருளாதாரத்தில் உள்நாட்டு மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு முக்கியமான தூண்களாக உருவெடுத்துள்ளன. இத்துறை உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. மாநிலத்தில் சுமார் 3,85,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்நாட்டு நீர்வளங்கள் அமையப்பட்டுள்ளன. இந்த உள்நாட்டு மீன்வளமானது மீன்வள மேம்பாட்டிற்கும் ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் 21,608 குளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊராட்சித்துறை நீர்நிலைகளில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒரு ஹெக்டருக்கு 2,000 என்ற எண்ணிக்கையில் தரமான மீன் குஞ்சுகள் 5,000 ஹெக்டேர் பரப்பளவில் 75 லட்சம் ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர புரதச்சத்து நிறைந்த உணவு மலிவான விலையில் கிடைக்கும்.